Students, last class we have studied about stoichiometry, isn't it? Now we are going to discuss stoichiometric calculation. So, சதவீத இழப்பை வந்து எப்படி calculate பண்ணுறது, how to calculate the stoichiometry for a particular reaction. So, because we want to prepare a desired product at a particular quantity, so obviously we have to know the exact quantities of reactants, how much of quantities we want to take இல்லையா, அது தெரிஞ்சால் மாத்திரம்தான் நமக்கு டிசையர் ப்ராடக்டோடைய குவான்டிட்டிஸ் எக்ஸாக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ தட் we want to find out or we want to calculate, we want to know the quantities of reactants. So such kind of calculation we can do by using stoichiometric calculation, because stoichiometry is the relationship between numerical both are equal, isn't it? Both are same. Quantity அப்படின்னாலே நான் பொருளோட அளவு, அதுதான் வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ். அதாவது நியூமரிக்கல் அப்படின்னும் போது என்னென்னா 1 கிலோ 2 கிலோகிராம் 1 இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நியூமரிக்கல் குவான்டிட்டிஸ். அது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூமரிக்கல் குவான்டிட்டிஸ் between the reactant and product, a balanced chemical equation, in a balanced chemical equation in moles, so that the quantity of reactant and products we can be expressed வெளிப்படுத்தும். எந்த யூனிட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல், or in terms of mass unit. These three units are volume. மோல்ஸில் சொல்கிறோம், மாஸ் மோலார் அதை மாஸ் யூனிட்டில் சொல்கிறோம், and then வால்யூமில் சொல்கிறோம். இது எல்லாமே வந்து these three are interconvertible அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்றுலேருந்து இன்னொன்று மாற்றிக்கலாம், then it will be come back. See the calculation, see the conversion here. Mass, you know very well, mass is the fixed one இல்லையா, mass is a fixed one. எப்படி சொல்கிறதுன்னா, அந்த மேட்டர் அதாவது கன்ஸ்டியன்ஸ் ஆஃப் மேட்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பார்ட்டிக்கல், குவான்டிட்டி ஆஃப் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் மாஸ். ஸோ மாஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதுதான் மாஸ் யூனிட்டு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் தென் வால்யூம். தீஸ் த்ரீ ஆர் அது இன்டர் கன்வெர்டபிள், ஒன்றுலேருந்து இன்னொன்றா மாறக்கூடியது. ஸோ வி வாண்ட் டு கன்வெர்ட் மாஸ் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். வாட் வி ஹவ் டு டூ, மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஏன்னா அதுதான் நம்ம ஃபார்முலாஸ்லேயே படிச்சிருப்போம், மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஆப்வியஸ்லி வாட் வில் ஹேப்பன், வி வில் கெட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரி, தென் தேர்ட் யூனிட்டில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நாங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸை வி கேன் கன்வெர்ட் இன்டு வால்யூம். நம்ம கேஸ் ஈக்குவேஷன் பார்த்துருப்போம், பிவி ஈக்குவல் டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. At a constant temperature and pressure, the volume of gas is which is equal to 22.4 liter per liter. The ideal gas equation PV equal to nRT for one mole of gas. So H equal to number of moles. So 1 we can replace PV equal to, the equation will become PV equal to RT. So volume, we can convert volume RT by P. So these are all universal constant. R is an gas content, T in temperature and Kelvin, P is pressure. In the values நம்ம இந்த volume இந்த equation substitute பண்ணா we can get the 22.4 liter. At a constant temperature and pressure, the volume of gas will become 22.4. So number of moles நம்ம என்ன பண்ணுறோம், we want to convert volume by multiplied with 22.4 liter. What will happen, obviously volume at 0 degree Celsius and 1 atmospheric pressure, that is. ஸோ இது அப்படியே கம்பேக் நம்ம பார்த்துருப்போம், ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். இந்த லோயர் கிளாஸஸ் வி ஹவ் ஸ்டடிட் த சைக்ளிக் ப்ராசஸ், மேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு லெசன் எல்லாம் படிச்சிருப்போம். சாலிடு, லிக்யூடு, கேஸு. சாலிடுக்கு ஐஸு, லிக்யூடுக்கு வாட்டர், கேஸ்க்கு வாட்டர் வேப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலிட் வில் பிகம் லிக்யூட், லிக்யூட் வில் பிகம் கேஸ் அண்ட் தென் கம் பேக். Gas will become liquid, liquid will become
solid. The same kind of process அந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன்ஸ் இங்கே நடக்குது. இப்போ மாஸை வந்து நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா we are divided by molar mass number of moles, we can get the number of moles. Then obviously the number of moles multiplied by 22.4 liter will get the volume ratio. Then again என்ன பண்ணுறோம், நம்ம volume will become number of moles divided by 22.5. வைஸ் வேஸாக ப்ராசஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான குவான்டிட்டிஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரைட், அகைன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வில் பிகம் மாஸ் மல்டிப்ளைட் பை மோலார் மாஸ், தட்ஸ் ஆல். ரைட், see the example, calculate. இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா calculation based on the stoichiometry. Before that, in your textbook என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க வித் த லார்ஜ் டேபிளேஷனோட ஃபார்மேஷன் ஆஃப் கம்பஷன் ரியாக்ஷன் ஆஃப் மீத்தேன். கம்பஷன் அப்படின்னால என்ன, பர்னிங் ஆஃப் காம்பவுண்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அந்த ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. CH4 வித் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு கிவன் டேட்டாஸ் கொடுத்துருப்போம். அது ஃபார் யுவர் கன்வீனியன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அது கொடுத்துருப்போம். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்டாக்கியோமெட்ரியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேஷனை பண்ணுறோம். எதுக்காக சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன சொன்னோம்னா Stoichiometry is the numerical quantitative relationship between reactant and product in a balanced chemical equation in moles அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, டிசையர் ப்ராடக்ட் பர்டிகுலர் குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னா அந்த பை டேக்கிங் த ரியாக்டன்ட் என்ன குவான்டிட்டிஸ் இருக்கும் அதை கால்குலேட் பண்ணலாம். எந்த குவான்டிட்டிஸில் வேணாலும் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சூட்டபிள் குவான்டிட்டிஸில் ரியாக்டன்ஸ் எடுக்கணும். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஹியர் தேர் இஸ் அன் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. பார்த்திங்கன்னா 1 mole or 2 mole ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகிறதுக்கு 3 moles என்ன தேவைப்படுது, ஃபார்மேஷன் ஆஃப் இங்கே என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. 1 mole ஆஃப் நைட்ரஜன் அண்ட் 3 mole ஆஃப் ஹைட்ரஜன் which is react together to form 2 mole ஆஃப் அமோனியா இல்லையா. அப்போது 2 moles ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகிறதுக்கு how many moles of hydrogen is required? There is 3 moles of hydrogen is required. For 10 moles of ammonia, இப்போ 10 mole அமோனியா ஃபார்ம் ஆகணும்னா how many moles of hydrogen is required? இதுதான் வந்து கொஸ்டின். சரி, ரைட். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் வால்யூம். So 3 moles of hydrogen divided by 2 moles of ammonia into how many moles of ammonia? 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது நமக்கு, ஸோ 2 அதாவது 10 moles இதில் எத்தனை வரும், 2 கேன்சல் பண்ணும்போது 5, அப்போ 3 into 5 15 moles of hydrogens are required. இது நம்ம பேலன்ஸ் ஈக்குவேஷன் எதுனா எக்ஸாக்டாக நமக்கு கிடச்சிடும். சரிங்களா, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்டாக்கியோமெட்ரி. இட் இஸ் வெரி சிம்பிள் கால்குலேஷன். சரி, இதெல்லாம் வந்து 2 marks or 3 marksல கம்பல்சரி கொஷின்ஸில் தே வில் ஆஸ்க். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ த்ரூஅவுட் த செஷன் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷன். ஸ்டாக்கியோமெட்ரினா என்னன்னு பார்த்தோம். ஸோ there are 3 mass of reactant and products can be expressed in 3 units. ஒன்று வந்து mass unit, then moles and then volume. These are all interconvertible அப்படின்னு சொன்னோம். How to interconvert by using the relation mass divided by molar mass, we can get the number of moles, and then number of moles multiplied with the 22.4 liter volume, then come back again reverse vice versa, it will be one interconvertible. Then one more examples also we have studied. Send it right. So next class we are going to discuss redox reaction. It is one of the very much important topic in the first lesson, major part. Okay, right. Thank you.